அன்பார்ந்த கடகராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து எல்லா சோசியல் மீடியாவிலும் பார்த்துருப்பீங்க, அப்படின்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் கூட பார்த்துருப்பீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆகா ஓஹோ அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நீங்கள் உங்களுக்கு தான் ஜாக் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கடகராசிக்காரர்கிட்ட ரியலாக நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்ன தெரியுமா இருக்கும், அவங்க வந்து லைஃப்பில் வந்து படாத கஷ்டமாக இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட கடகராசிக்கு இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கடகராசி நபருக்கு பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் என்ன ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்க எது பண்ணாலும் அதில் ஏதோ ஒரு குறை வந்துட்டே இருந்திருக்கும். இப்போ புதுசாக ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னா அதில் ஏதாவது நஷ்டமாயிருக்கும், இல்லை யாராவது ஏமாற்றிருப்பாங்க. அப்படி இல்லை நம்ம வந்து புதுசாக ஒரு வண்டி போடுறோம் அப்படின்னா அந்த வண்டியை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிரைவர் வச்சு ஓட்டினாலும் சரி, இல்லை நீங்களே ஓட்டியிருந்தாலும் சரி, சில ஆக்சிடென்ட் ஆனதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் ஸோ ஏதோ ஒரு தொந்தரவு வந்து கொடுத்துட்டே இருந்திருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ பொறுமையாக இருப்பாங்க. ஸோ நம்ம மனசில் பட்டதான் வந்து என்ன சொல்கிறது, மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற ராசிக்காரங்க கடகராசி கிடையாது. ஸோ மனசில் என்ன தோணுதோ அதுதான் பேசுவாங்க. ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு யாருக்கும் எந்த துன்பமும் பண்ணலையே, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, ஸோ நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு அடி முடிஞ்சா 100 அடி, 100 அடி முடிஞ்சா 100 அடி, கண்டினியூஸாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும். இன்னும் உடல்நலத்தில் பிரச்சனையாக இருக்கும், இல்லை தொழிலில் பிரச்சனையாக இருக்கும், இல்லை குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குடி குருஸ்தலத்தில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டு வந்தாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்லது வந்து நடக்கும். அப்படிலாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். ஸோ இது நாள் வரைக்கும், அதாவது இந்த ஜூலை மாதம் வரைக்கும், ஜூலை 2026 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் எந்த மாத்திரமே கிடையாது. நீங்கள் எந்த ஜாதகத்தையும் நீங்கள் போய் பார்க்க தேவையில்ல, நீங்கள் எந்த ஒரு சோசியல் மீடியாவிலும் நீங்கள் வந்து பார்க்க தேவையில்ல. ஸோ ஜூலை 2026 வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இது வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆகஸ்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து நல்ல காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜூலை மாதத்தை இந்த ஒரு மாதம் ஸோ இவ்வளோ நாள் போராடி வந்துட்டீங்க, எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பங்கள் இருந்திருக்கும், எல்லாத்தையும் போராடி வந்திருப்பீங்க. இந்த ஒரு மாதத்தை நீங்கள் வந்து கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்படியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கே வந்து தெரியும். உங்கள் தொழிலில் நீங்கள் கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி எவ்வளோ நஷ்டமானாலும் சரி, ஏதோ ஒரு விரைய செலவு வந்திருக்கும். ஏதோ ஒரு விலை சில வண்டி வாங்கினா வண்டி போய் அடிச்சிருப்பான், அதில் ஒரு செலவு இருக்கும். தொழில் பண்ணியிருந்தால் அதில் ஏதோ ஒரு நஷ்டம் இருந்திருக்கும். நீங்கள் வாங்குறது ஒரு விலைக்காக வாங்கியிருப்பீங்க, விற்கிறது ஒரு விலைக்காக விற்றுருப்பீங்க. இது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இதுக்கு வாங்கியிருப்பீங்க, அதில் லாஸ் ஆகிருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு லாஸில் வந்து சந்திச்சுட்டே வந்திருப்பீங்க. ஸோ இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 1% தான் வந்து லாபம் கிடைச்சிருக்கும். மீதி 99% நீங்கள் வந்து நஷ்டத்தை தான் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு மாதம், அதாவது இந்த ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்து தொடரும். ஆகஸ்ட் மாதத்துலேருந்து படிப்படியாக உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நம்ம தொழிலே அப்படி வருது, ஸோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து படிப்படியாக தெரியும். ஸோ இவ்வளோ நாள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு, ஸோ இது ஏன்டான்னு தொழில் வந்தோம், கம்முனே விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா, இல்லை வேலையில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கம்முனு வேலையை விட்டு வேறு கம்பெனிக்கு போயிடலாமா, ஸோ இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இந்த ஒரு மாதம் கஷ்டப்படுங்க. கண்டிப்பாக கடகராசிக்கு ஒரு திருப்பு முனையாக வந்து வரப்போகுது. ஸோ அந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக வந்து நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வரும், பதவி உயர்வு வரும், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, இல்லை ஏதோ ஒரு ஓன் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, ஸோ எது பண்ணாலும் அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை வந்து ஈட்டி கொடுக்கும்.